தாம்பரம் அடுத்த பள்ளிக்கரணையில் திருடப்பட்ட செல்போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டு உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தாம்பரம் மாநகர காவல் ஆணையரகத்திற்கு உட்பட்ட பள்ளிக்கரணை பகுதிகளில் காணாமல் போன சுமார் 28 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செல்போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டு உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பள்ளிக்கரணை சரக துணை ஆணையர் கார்த்திகேயன் உரிமையாளர்களிடம் ஒப்படைத்தார். அப்போது பெரும்பாக்கத்தைச் சேர்ந்த பாத்திமா என்ற பெண் தனது மகன் மிக்ஜாம் புயலின் போது தொலைந்த செல்போன் திரும்ப கிடைத்தது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். எங்களுடைய காவல் ஆணையர் அவர்கள் உத்தரவின் பேரில் இந்த செல்ஃபோன் மிஸ்ஸிங் டிரைவ் ஒன்று கண்டக்ட் பண்ணணும்னு பண்ணோம். ஒரு 127 செல்ஃபோன்ஸ் தொலைந்து போன செல்ஃபோன்ஸ் அது நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கோம். அதனால் எல்லாருக்குமே நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, செல்ஃபோன் மிஸ் ஆகிடுச்சுன்னா அதை சாதாரணமாக எடுத்துக்கிறாம ஃபஸ்ட்டு சிம் கார்டு பிளாக் பண்ணணும், அடுத்து ரிப்போர்ட் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் முதல்ல பண்ணணும். ஏன்னா இப்போ சிம் கார்டு மூலமாக தான் எல்லா விதமான சைபர் கிரைம்ஸுக்கும் நடக்கிறது இருக்குது. அதனால் இப்போது ஓடிபி ஷேரிங்காக இருக்கட்டும், எல்லாமே சிம் கார்டு மூலமாக தான் நடக்குது. அதனால் சிம் கார்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபோன் தொலைஞ்சு போச்சுன்னு சாதாரணமாக இருக்காமல் உடனே அருகாமையில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு சென்று முதல்ல சிம் கார்டு பிளாக் பண்ணிவிட்டு ரிப்போர்ட்டும் பண்ணிடணும்.